வெல்கம் டு திவ்யாஸ் டைரி. இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி, 150 கிராம் பாஸ்தா, கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாஸ்தா 15 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கியூப் பட்டர் போட்டு நல்லா உருகின உடனே 4-5 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த பட்டரில் நல்லா கலந்துக்கலாம். பூண்டு வெந்துட்டு இருக்கும் போதே வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணணும். மஷ்ரூம் 100 கிராம், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான உப்பும் சேர்த்து 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் சாஸ் பண்ணுறதுக்காக 2 கியூப் பட்டரை சேர்த்து நல்லா உருகின உடனே 2 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அதோட காய்ச்சாத பால் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சமா சீஸ், ஆல்ரெடி வேக வச்சிருந்த வெஜ்ஜீஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஃபைனலா பாஸ்தா சேர்த்து க்ரீமினஸ் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இதோடவே தேவைப்பட்ட ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.